இந்த கதை எப்படின்னா, ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு சேனாதிபதி, தளபதிகள், மந்திரிகள், பிரஜைகள். நாடு நல்ல வளமாக செழிப்பாக நல்லா இருந்தது. ஆனால் அவருக்கு இந்த நாட்டில் நடக்கிற நல்ல விஷயங்கள் உலகத்தில் எல்லாருக்கும் போய் சேரணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம். அதை தான் அவருக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுருந்தாங்க. இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது அவருக்கு ஒரு ஆர்வம். அவருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவராலே எல்லாத்தையும் செய்ய முடியும். இருந்தாலும் மற்றவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஒரு சுகமானது தனி அப்படின்றது அவருடைய கோட்பாடு. இது பிரஜைகளுக்கு தியரிட்டிக்கலாக தெரியும். இதை எப்படி பிரஜைகளுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே பல வருஷங்களாக இருந்தது. ஃபைனலாக என்ன பண்ணார்னா, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நமக்கும் அது எது ரைட்டு எது தப்புன்றது தெரியும். அதனால் அவங்களுக்கே ஏதோ ஒரு அனுபவபூர்வமாக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணார், ஒரு அமாவாசை தினத்தை சூஸ் பண்ணார். இந்த அமாவாசை தினத்தில் ராத்திரி டைமை சூஸ் பண்ணி நைட் 11லேருந்து காத்தால 2 மணி வரைக்கும் அப்படின்னு ஒரு டைமை சூஸ் பண்ணி, இந்த டைமில் நம்ம பக்கத்து நாட்டுக்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணுறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த தானத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்கணும். எல்லோரும் கேட்குற என்ன தானம்? நான் பால் தானம் பண்ண போகிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 லிட்ரு பால் நைட்டு கொண்டு ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதில் நீங்கள் ஊற்றிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி தொண்டரா போட்டு ராஜாங்கத்தில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அந்த சொல்லப்பட்ட தேதி வருது. அமாவாசைன்னா தெரியும் உங்களுக்கு, முழு இருள், 11 மணி, யாரும் பார்க்கல, எல்லாரும் வராங்க. நிறைய பேர் நம்மளை மாதிரி ரொம்ப உஷாராக இருக்கிறவங்க இருப்பாங்க. இருட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சது. கார்த்தால ராஜா பக்கத்து நாடுக்கு போய் கொடுக்க போகிறேன். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம், கொஞ்சம் தரப்பா அப்படின்னு சொல்கிறார். திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருந்தது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 90% பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருட்டு தானே, யார் பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு தண்ணி ஊற்றிட்டு போயிட்டாங்க. அவங்க யாருக்குமே தெரியாது. அந்த காலமாக இருந்தாலும் ராஜா ஒரு சிசிடிவி வச்சுருந்தாராம். அவருக்கு அந்த சிசிடிவியில் ரொம்ப பளிச்சுன்னு கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. வெளியில் சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் நல்லவர். இதே மாதிரி நம்மளுடைய ராஜா ஒருத்தர் இருக்கார். இந்த ராஜாவுக்கு இந்த ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய முன்னேற்றத்தையும் பார்த்து சந்தோஷம். ஆனால் இந்த முன்னேற்றம் எனக்கு போராது. இந்த முன்னேற்றமானது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரஜைகளுக்கும் போய் சேரணுன்றது அவருடைய ஆசை.